மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள சில நாட்களாகவும் சில காலங்களாகவும் ஏன் மாதங்களாக கூட உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பெயரானது கெட்டு போயிருக்கும். நீங்க இத்தனை நாட்கள் நான் நல்லவன், எந்த ஒரு வம்பு தும்புக்கும் போக மாட்டேன், எந்த விதமான கெட்ட பழக்கக்கும் நான் அடிமை கிடையாது, எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் நான் செய்ய மாட்டேன் என்றெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு பெயரை நீங்க வாங்கி வைத்திருந்தீங்க. ஆனா சில உறவுகளாலேயும் சில நண்பர்களாலேயும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது கெட்ட பெயரானது கிடைத்திருக்கும். உங்களுடைய பெயரையே நீண்ட நாட்கள் பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் நீங்க நல்ல ஒரு பெயர் என்று சேர்த்து வைத்த அந்த ஒரு பெயரை ஒரே நாளில் உங்களுடைய நண்பர்கள் போக வைத்திருப்பார்கள். அது உங்களுக்கு அந்த ஒரு நாள்ல எதுவும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நாட்கள் ஆக ஆக வயதாக ஆக திருமணம் ஆகும் பொழுதோ ஆனதுக்கு பிறம்போ அது மிகப்பெரிய ஒரு கவலைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு இந்த ஒரு கெட்ட பெயரானது வரனானது உங்களுடைய கையில் தேடி வந்தாலும் அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரர்களும் சொந்த உறவினர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்கு திருமணம் ஆகாமல் சில தடைகளாகவும் முட்டுக்கட்டைகளாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். எனவே முதல்ல நீங்க கெட்ட பெயர் வாங்குவது என்பது ஆரம்பத்தில் நல்லாக இருந்தாலும் பிற்காலத்தில் அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வழிகளைத்தான் தேடி கொடுக்கும் என்பதை முழுமைக்கும் நீங்கள் புரிந்து கொள்வதுதான் மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். அஷ்டம் மற்றும் பாந்தகஸ்தானங்களின் தாக்கத்தால் நீங்கள் செய்யாத தவறுக்காக உங்களின் நல்ல ஒரு பெயருக்கு களங்கங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கும். அந்த ஒரு தவறை நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனா உங்களுடைய நண்பர்கள் உங்க கூட இருந்து செஞ்சிருப்பாங்க. அது மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களை தேடி கொடுக்க ஆரம்பித்திருக்கும். உத்தியோகத்திலோ அல்லது சமூகத்திலோ உங்களின் நேர்மையான பெயரை கெடுப்பதற்காகவே சிலர் திட்டமிட்டு பொய்யான அவதூறுகளையும் பழிகளையும் உங்கள் மீது போட்டியிருப்பார்கள். அதனை நினைத்து பார்க்கும் பொழுதும் நீங்கள் சில விஷயங்கள்ல கோவப்படுவீங்க. ஆனா நம்முடைய நண்பன் தானே, நம்முடைய உறவினர் தானே, இந்த ஒரு பெயரை நம்ம வாங்கிவிட்டு போவோம் அவனுக்காக என்று நீங்க ஆரம்பத்துல சின்ன சின்ன விஷயங்களை ஏற்றுக்கொண்டுமே தான் இருப்பீர்கள். அடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள துரோகங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த துரோகங்களின் மூலம் உங்களுடைய பெயர் இன்னும் கெட்டு போக ஆரம்பிக்கும். இவன் பணத்தையும் மற்றவங்ககிட்ட ஏமாத்துறான், இந்த ஒரு பழக்கம் மட்டும்தான் இருக்குன்னு நினைத்தேன், தேவையில்லாத பழக்கங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது என்று உங்களுடைய பெயரும் கெட்டு போகும். உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய பெற்றோர்கள் அனைவரின் பெயரும் இந்த ஒரு சூழ்நிலையினால் கெட்டு போகும் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகவே மாறிவிடும். ஆனால் இதுவரைக்கும் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்களும் உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையிலும் இது நிச்சயமாக நடந்து இருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் தூய்மையானவன் என்று நீங்கள் கத்தி கதறியும் அதை நம்ப யாருமே தயாராக இருக்க மாட்டார்கள். உங்களின் நல்ல பெயருக்கு ஏற்பட்ட அந்த ஒரு களங்கங்கள் தான் உங்களை சமுதாயத்தில் தலைக்குனிய செய்திருக்கும். எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் யாருடைய முகத்தை பார்த்தும் பேச முடியாமலும் அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள்ள சில வழிகளை இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்திருக்கும். நியாயத்திற்காக போராடும் உங்களை ஒரு குற்றவாளியை போல பார்த்த உலகத்தின் பார்வை உங்களை தூங்க விடாமல் இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத அவமானங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் நிச்சயமா கூறவும் வேண்டும். அதே போல நீங்கள் நிறைய எதிர்பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில ஏமாந்ததுதான் மிச்சம். ஒரு நண்பரிடமோ அல்லது ஒரு உறவுகளிடமோ ஒரு வாகனத்தையோ இல்லைன்னா பணத்தை கூட நீங்க கேட்டிருப்பீங்க, ஒரு உதவியை கூட கேட்டிருப்பீங்க. ஆனால் அவர்கள் அதனை செய்வார்கள் என்று முழுமையாக நீங்கள் நம்பி அந்த ஒரு உதவியவோ அந்த ஒரு வாகனத்தையோ மற்ற நபரிடம் நீங்கள் கேட்காமல் விட்டிருப்பீங்க. அந்த ஒரு நாளும் நெருங்கி வரும். ஆனால் அந்த ஒரு உறவினரோ நண்பரோ நீங்க கேட்ட உதவியை அவங்க செய்யாம நீங்க சொன்னையா கொண்டா மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில விஷயங்களை கூறுவார்கள். அதனை நினைக்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் நம்ம ஒன்றும் என்னத்த சொல்றது, நம்ம இவங்கள் மீது அவ்வளவு நம்பிக்கை வைத்தோம், இவர்கள் கேட்டு நம்ம எதையுமே இல்லை என்று கூறியது கிடையாது, ஆனால் இவர்கள் நமக்கு இப்படிப்பட்ட செயல்களை செய்து விட்டார்களே என்று உங்களுடைய மனதிற்குள் இந்த மாதிரியான எண்ணங்கள் இன்னும் ஓடிக்கொண்டே தானுங்க இருக்கும். ஆனா இந்த மாதிரி சம்பவங்கள் இதுவரைக்கும் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கிறது. நீங்கள் மற்றவங்களை எப்பொழுதுமே ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்க மாட்டீர்கள். ஆனால் மற்றவர்கள் அவர்களுடைய பொருட்களையோ அவர்களுடைய தேவைகளையோ உங்களுக்காக நேரத்தை கூட செலவு செய்ய மாட்டார்கள் என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய ஏமாற்றங்கள் நடந்து கொண்டே தாங்க இருக்கிறது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் கூறியது அனைத்தும் உண்மையாக இருந்தால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மிதுனம் ராசி அன்பர்களான நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் செய்தால் மட்டுமே நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பின்பு
மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். உன்னை கணவன் மனைவி சண்டைக்குள்ள நீண்ட நாட்கள் ஆகியும் சந்தேகங்கள் இன்னும் வெளியில் வராமல், யார் மீது தவறும் என்று தெரியாமல் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சண்டைகள் இருக்கலாம், அல்லது கணவன் மனைவிக்குள்ள இருக்கலாம், அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல மேல் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் கூட இருக்கலாம். ஆனால் எது உண்மை என்று தெரியாமல் உங்களை தவறாக புரிந்து கொண்ட சில உறவுகளுக்கும் சில நபர்களுக்கும் இப்பொழுது உண்மை என்னவென்று தெரிய வரும். அதனால நீங்களும் அந்த ஒரு இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் கைகூடி வந்துவிடும். இதுவரைக்கும் வியாபாரம் தொழிலில் நட்டங்கள் மட்டுமே ஏற்பட்டு கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கைகூடி வர ஆரம்பிக்கும். ஆனால் இது உடனே நடக்காது. பொறுமையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். பொறுமையாக முன்னேறினாலும் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டுகளும் மாதங்களும் கழிய கழிய உங்களுடைய முன்னேற்றங்கள் ஒரு படியாக மேலே ஏறிக்கொண்டே தான் இருக்கும். நீங்கள் கவனித்து பாருங்கள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உங்களுடைய கைக்கு ஏற்பட்டுவிடும். மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகளானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்து கொண்டு தான் இருக்கு. புதுவிதமான சிந்தனைகள் உங்களுடைய மனதில் உருவாகும். ஆனால் அதனை உடனே செய்யலாம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு தோல்வியை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். குடும்பத்தினரின் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். தடைப்பட்ட தன வரவுகள் எல்லாமே உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். பணத்தை கொடுத்துவிட்டு வாங்க முடியாமல் இருந்த எல்லா விதமான விஷயங்களும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைத்துவிடும். அதே போல உங்களுடைய வாழ்க்கை ஒரு நிலைத்தன்மையை இந்த ஒரு நேரத்தில் பெற ஆரம்பிக்கும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீடித்து வந்த இனம் புரியாத அலைச்சல்களும் நிலையற்ற தன்மைகளும் முடிவுக்கு வந்துவிடும். இனிமே நம்ம யாருடன் சேர வேண்டும், யாருடன் சேர்ந்தால் நம்ம செய்யக்கூடிய உதவிக்கு நம்ம 10 மடங்கு உதவி செய்தோம் அப்படின்னா அவன் நமக்கு 20 மடங்கு உதவி செய்வான் என்று உங்களுடைய கண்களுக்கும் உங்களுக்கும் யாரை தெரிகிறதோ அவர்களிடம் நீங்கள் சேருங்கள். அனைவரிடமும் சேர்ந்து உங்களுடைய நேரத்தையும் அலைச்சல்களையும் வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி நேரத்தை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிந்த அளவுக்கு யாருடன் சேர்ந்தால் வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியும், யாருடன் சேர்ந்தால் உங்களுக்கு பயன் கிடைக்கும், எந்த ஒரு நேரத்திலும் உதவி என்று கூட்டால் முதல் நபராக வந்து நிற்பார் என்று அனைத்தும் உங்களுடைய மனதிற்குள் தோன்றுகிறதோ அவருடன் நீங்கள் சேர்க்கையை வைத்தால் மட்டுமே வாழ்க்கையில உங்களால முன்னேற முடியும். வேலை, தொழில், பொருளாதாரம், குடும்பம் என அனைத்து துறைகளிலும் ஒரு வலுவான நிலையான அடித்தளம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக போகிறது. அந்த அடித்தளத்தினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உயர்ந்துவிடும். அதை உயர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மிதுனம் ராசி அன்பர்களை, நீங்கள் கடந்து வந்த இருண்ட காலம் முடிந்து விடியற்கால சூரியனை போல உங்களுடைய வாழ்வு ஒளிரப் போகிறது. அதனையும் நீங்கள் வரக்கூடிய நாட்களில் தெரிந்து கொள்வீர்கள். கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அணிவகுத்து நிற்கும். இந்த ஒரு பொற்காலத்தை முறையான உழைப்போடும் இறை நம்பிக்கையோடும் நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் இந்த ஒரு பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். ஆனால் இதனை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தேடி கொடுத்துவிடும். மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். யாரிடம் எப்படி இருக்க வேண்டும், எந்த ஒரு பேச்சை பேச வேண்டும் என்கிற ஒரு தெளிவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய முடிவுகள் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். இழுப்பறியாக இருந்து கொண்டிருந்த விஷயங்களுக்கு முடியுமா முடியாதா என்கிற முடிவுகள் இப்பொழுது உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுகள் கிடைக்கும். அதனை சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியும் என்பதையும் நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் சரியாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் கைகூடி வந்துவிடும். இதுவரைக்கும் வியாபாரம் தொழிலில் நட்டங்கள் மட்டுமே ஏற்பட்டு கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கைகூடி வர ஆரம்பிக்கும். ஆனால் இது உடனே நடக்காது. பொறுமையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். பொறுமையாக முன்னேறினாலும் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டுகளும் மாதங்களும் கழிய கழிய உங்களுடைய முன்னேற்றங்கள் ஒரு படியாக மேலே ஏறிக்கொண்டே தான் இருக்கும். நீங்கள் கவனித்து பாருங்கள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உங்களுடைய கைக்கு ஏற்பட்டுவிடும். மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகளானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்து கொண்டு தான் இருக்கு. புதுவிதமான சிந்தனைகள் உங்களுடைய மனதில் உருவாகும். ஆனால் அதனை உடனே செய்யலாம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு தோல்வியை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். குடும்பத்தினரின் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். தடைப்பட்ட தன வரவுகள் எல்லாமே உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். பணத்தை கொடுத்து
கொடுத்து விட்டு வாங்க முடியாமல் இருந்த எல்லா விதமான விஷயங்களும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைத்துவிடும். அதே போல உங்களுடைய வாழ்க்கை ஒரு நிலைத்தன்மையை இந்த ஒரு நேரத்தில் பெற ஆரம்பிக்கும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீடித்து வந்த இனம் புரியாத அலைச்சல்களும் நிலையற்ற தன்மைகளும் முடிவுக்கு வந்துவிடும். இனிமே நம்ம யாருடன் சேர வேண்டும், யாருடன் சேர்ந்தால் நம்ம செய்யக்கூடிய உதவிக்கு நம்ம 10 மடங்கு உதவி செய்தோம் அப்படின்னா அவன் நமக்கு 20 மடங்கு உதவி செய்வான் என்று உங்களுடைய கண்களுக்கும் உங்களுக்கும் யாரை தெரிகிறதோ அவர்களிடம் நீங்கள் சேருங்கள். அனைவரிடமும் சேர்ந்து உங்களுடைய நேரத்தையும் அலைச்சல்களையும் வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி நேரத்தை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிந்த அளவுக்கு யாருடன் சேர்ந்தால் வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியும், யாருடன் சேர்ந்தால் உங்களுக்கு பயன் கிடைக்கும், எந்த ஒரு நேரத்திலும் உதவி என்று கூட்டால் முதல் நபராக வந்து நிற்பார் என்று அனைத்தும் உங்களுடைய மனத்திற்குள் தோன்றுகிறதோ அவருடன் நீங்கள் சேர்க்கையை வைத்தால் மட்டுமே வாழ்க்கையில உங்களால முன்னேற முடியும். வேலை, தொழில், பொருளாதாரம், குடும்பம் என அனைத்து துறைகளிலும் ஒரு வலுவான நிலையான அடித்தளம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக போகிறது. அந்த அடித்தளத்தினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உயர்ந்துவிடும். அதை உயர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மிதுனம் ராசி அன்பர்களை, நீங்கள் கடந்து வந்த இருண்ட காலம் முடிந்து விடியற்கால சூரியனை போல உங்களுடைய வாழ்வு ஒளிரப் போகிறது. அதனையும் நீங்கள் வரக்கூடிய நாட்களில் தெரிந்து கொள்வீர்கள். கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அணிவகுத்து நிற்கும் இந்த ஒரு பொற்காலத்தை முறையான உழைப்போடும் இறை நம்பிக்கையோடும் நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் இந்த ஒரு பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். ஆனால் இதனை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தேடி கொடுத்துவிடும். மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். யாரிடம் எப்படி இருக்க வேண்டும், எந்த ஒரு பேச்சை பேச வேண்டும்